இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரோட இந்த வருஷ இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ப்ராஜெக்ட் சுதர்ஷன் சக்ராவை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பல அடுக்குகளை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமா இந்தியாவை பாதுகாக்கிற ஒரு திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் சுதர்ஷன் சக்ரா. 2035 இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ற திட்டம் நமக்கு இருக்கு. இந்த நிலைமையில போன வாரம் இந்தியா IADWS அதாவது இன்டிகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டமை முதல் தடவையா சோதிச்சிருக்காங்க. இந்த சக்சஸ்ஃபுல்லான சோதனை ப்ராஜெக்ட் சுதர்ஷன் சக்ராவை நோக்கி இந்தியா எடுத்து வச்ச முதல் அடியா பார்க்கப்படுது. 23 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு ஒடிஷாவோட கோஸ்ட்ல இந்த IADWS உடைய சோதனையை DRDO சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்காங்க. மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான இன்டிகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் 3 ஆயுதங்களுடைய காம்பினேஷனை பயன்படுத்தி வான்வழி அச்சுறுத்தல்களை அழிக்குது. குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் சுருக்கமா QRSAM, அட்வான்ஸ்ட் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுருக்கமா VSHORADS, டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சுருக்கமா DEW, இது மூணும் தான் IADWSல பயன்படுத்தப்படுற ஆயுதங்கள். இப்போ நடந்த டெஸ்ட்ல 2 ஹை ஸ்பீட் ஃபிக்ஸ்ட் விங் UAVs அதாவது பெரிய சைஸ் ட்ரோன்ஸ் மற்றும் ஒரு மல்டிகாப்டர் ட்ரோன் டார்கெட்ஸா பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த சோதனை அப்போ வெவ்வேறு ஆல்டிடியூட்ல வெவ்வேறு ஆங்கிள் பறந்துகிட்டு இருந்த இந்த 3 டார்கெட்ஸையும் IADWS சிஸ்டம் அதோடைய QRSAM, VSHORAD, DEW பயன்படுத்தி சைமல்டேனியஸா எங்கேஜ் பண்ணி அழிச்சு அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கு. இந்த சக்சஸ்ஃபுல்லான சோதனை மூலமா எதிர்காலத்துல இது மாதிரி ஒரே நேரத்துல பல த்ரெட்ஸ் நம்மளை தாக்க வந்தா இந்த சிஸ்டம் அந்த த்ரெட்ஸை எல்லாம் திறம்பட எதிர்கொள்ளும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகியிருக்கு. இந்த டெஸ்ட்ல இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும் உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்டது. இப்போ நடத்தப்பட்ட சோதனையில மிசைல் சிஸ்டம்ஸ், ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன் அண்ட் ரேடார்ஸ்னு இந்த சிஸ்டமோட எல்லா காம்போனன்ட்ஸும் எதிர்பார்த்தபடி பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட இந்த இன்டிகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லேயர்ட் நெட்வொர்க் சென்ட்ரிக் ஷீல்டாக செயல்படுற IADWS இலக்குகளை அழிக்க மிசைல்ஸ் மாதிரியான கைனடிக் இன்டர்செப்டர்ஸையும் டைரக்ட் எனர்ஜி வெப்பனையும் பயன்படுத்துது. இந்த சிஸ்டமோட சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ரேடார் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ஸ்லேருந்து கிடைக்கிற டேட்டாஸை இன்டிகிரேட் பண்ணி ஒரு ரியல் டைம் ஏர் பிக்சரை ஜென்ரேட் பண்ணும். வெலாசிட்டி, ஆல்டிடியூட், ரேடார் கிராஸ் செக்ஷன், ஃப்ளைட் பாத், அப்ரோச் வெக்டர் உள்ளிட்ட பேராமீட்டர்ஸ் உடைய அடிப்படையில் எந்த த்ரெட்டுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் முடிவு பண்ணி அந்த த்ரெட்ஸை தாக்கி அழிக்கும். த்ரெட்னு நாம இங்கே சொல்றது எதிரி மிசைல், ட்ரோன், ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர், லாய்ட்ரிங் மியூனிஷன், ஸ்வாம் ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையும் தான். QRSAM தான் இந்த சிஸ்டமோட அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் உள்ள இந்த QRSAM மிசைல்ஸை ட்ரக் மாதிரியான ஹைலி மொபைல் பிளாட்ஃபார்ம்ல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. வேகமாக பயணிக்கிற விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ், ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அதாவது க்ரூஸ் மிசைல்ஸ், கிளைட் பாம்ஸ் உள்ளிட்ட த்ரெட்ஸை QRSAM ரொம்பவே எஃபெக்டிவாக எதிர்கொள்ளும். QRSAMோட இன்டர்செப்ஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது 25 to 30 கிலோமீட்டர். அதாவது 25 to 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டார்கெட்ஸை கூட QRSAMால தாக்கி அழிக்க முடியும். அதே மாதிரி 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற டார்கெட்ஸையும் இந்த மிசைல் சிஸ்டமால தாக்கி அழிக்க முடியும். கம்மியான ரியாக்ஷன் டைமும் ஹை மொபிலிட்டியும் இருக்கிறதுனால QRSAMை தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வேகமாக ரீபொசிஷன் பண்ணிக்க முடியும். இது மூலமா சடன் இன்கர்ஷன்ஸை நம்மளால எஃபெக்டிவாக எதிர்கொள்ள முடியும். IADWSோட செகண்ட் லேயர் VSHORAD. குறுகிய தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய இந்த VSHORAD சிஸ்டம் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கரை பயன்படுத்துது. ரேடார்ல சிக்காம இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கீழே பறக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் தாக்கி அழிக்கிற திறன் உள்ளது இந்த VSHORAD. இதால் அதிகபட்சம் 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள த்ரெட்ஸை கூட எஃபெக்டிவாக எங்கேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற டார்கெட்ஸையும் இதால் எங்கேஜ் பண்ண முடியும். இந்த VSHORAD லேயர் பாப்அப் த்ரெட்ஸையும் டெரென் மாஸ்கிங் த்ரெட்ஸையும் எதிர்கொள்ள உதவியாக இருக்கும். IADWSோட இன்னர் மோஸ்ட் லேயர் தான் DEW அதாவது டைரக்ட் எனர்ஜி வெப்பன். இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஹை பவர் லேசர் சிஸ்டம். அதாவது இது QRSAM மாதிரியோ இல்லை VSHORAD மாதிரியோ மிசைல்ஸ் எல்லாம் பயன்படுத்தாது. ஹை பவர் லேசர் பஸ் மூலமா இலக்குகளை தாக்கி அழிக்கும். IADWSல பயன்படுத்தப்படுற டைரக்ட் எனர்ஜி வெப்பனுடைய அஃபிஷியலான பேரு வெஹிக்கிள் மவுண்டட் லேசர் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் Mark 2A. கவுண்டர் UAV ஆப்ரேஷன்ஸுக்காக ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்கிற இந்த சிஸ்டம்லேருந்து வர கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி பஸ் த்ரெட்ஸோட ஏர் ஃப்ரேமை வீக்காக்குறதன் மூலமாகவும் த்ரெட்டோட ஆன்போர்டு எலக்ட்ரானிக்ஸை சேதப்படுத்துறதன் மூலமாகவும் அதை அழிச்சிடும். மிசைல் இன்டர்செப்டர்ஸுக்கும் டைரக்ட் எனர்ஜி வெப்பனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் மிசைல் இன்டர்செப்டர்ஸில் லிமிட்டடான மிசைல்ஸ் தான் இருக்கும். அதனால இந்த மிசைல் இன்டர்செப்டர்ஸால் லிமிட்டடான டார்கெட்ஸை தான் எங்கேஜ் பண்ண முடியும். அதே சமயம் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி பர்ஸ்ட்டை ஃபயர் பண்ணுறதுனால இதோட ஃபயரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அன்லிமிட்டடாக இருக்கும். இதனால இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பனால் பல த்ரெட்ஸை தொடர்ந்து எங்கேஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அன்லிமிட்டட் ஃபயரிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஸ்வாம் ட்ரோன் அட்டாக்ஸையும் சேச்சுரேஷன் அட்டாக்ஸையும் இது திறமையாக எதிர்கொள்ளும். இது மட்டும் இல்லாமல் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான சிஸ்டம். இது கூடவே இதை ஆப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். பலவிதமான மிசைல்ஸையும் டைரக்ட் எனர்ஜி வெப்பனையும் இன்டிகிரேட் பண்ணியிருக்கிற நம்மளுடைய IADWSால ஃபாஸ்ட் மூவிங் ஏர்கிராஃப்ட்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் மாதிரியான கன்வென்ஷனல் த்ரெட்ஸையும், லாய்ட்ரிங் மியூனிஷன், ஸ்வாம் ட்ரோன்ஸ் மாதிரியான ஏசிமெட்ரிக் த்ரெட்ஸையும் எதிர்கொள்ள முடியும்னு சொல்லப்படுது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபார்வர்ட் ஏர் பேசஸ்,
ரேடார் அண்ட் மிசைல் சைட்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நோட்ஸ் மாதிரியான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ சொத்துக்களையும், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், ஸ்பேஸ் இன்ஸ்டலேஷன்ஸ், பவர் பிளான்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த உள்கட்டமைப்புகளையும் பாதுகாக்க பயன்படுத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. 2020 இப்போ நம்ம தயாரிச்சிருக்கிற IADWS மாதிரியே ஒரு சிஸ்டமை நம்ம USA கிட்ட இருந்து வாங்குறதா இருந்தோம். ஆனால் சில காரணங்களால் கடைசி நிமிஷத்தில் இந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. USA கிட்ட இருந்து நம்ம வாங்குறதா இருந்த சிஸ்டம் அவ்வளோ அட்வான்ஸ்டானது கிடையாது. ஆனாலும் அதை வாங்க கிட்டத்தட்ட $2 பில்லியன் ஆகும்னு எஸ்டிமேட் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அதை விட அட்வான்ஸ்டான டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இன்டிகிரேட் செய்யப்பட்ட IADWS-ஐ நாம அதை விட கம்மியான செலவில் உள்நாட்டிலே தயாரிச்சிருக்கோம். நமக்கு தேவையான வெப்பன் சிஸ்டமாக நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான். IADWS-ல பயன்படுத்தப்படுற VSHORAD, டியூவை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.